Hey guys, I'm back with another video. இன்றைக்கான வீடியோவில் OnePlus தரப்புலேருந்து போன வருஷம் OnePlus நாடுங்கிற மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான மொபைல்னே சொல்லலாம். நம்ம சேனலில் கூட அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக கூட OnePlus Nord Cங்கிற மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு OnePlus Nord 2ங்கிற மொபைலில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகுங்கிற எல்லா டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. OnePlus Nord 2 இந்த மொபைலோட லுக் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தோம்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி டிசைனில் தான் அந்த மொபைல் வரப்போகுது. ஸ்லிம் ஷேப்பில் பேக்கில் கிளாஸால் மேட் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபைர் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்னு பார்த்தோன்னா, பாட்டமில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுக்க மாட்டாங்கன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலோட ரைட் சைடில் அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட் ஸ்லைடரை OnePlus Nord Cங்கிற மொபைலை எடுத்துட்டாங்க, பட் இந்த மொபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.43 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4500 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ண 30 வாட் இல்லைனா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இது கன்ஃபார்ம் இல்லை, பட் 30 இல்லைனா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் Dimensity 1200ங்கிற ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ், ப்ளஸ் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கேஜெட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறது எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த மொபைலில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆக்சிஜன் OS ஆண்ட்ராய்டு ரவரோட சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்த்தோன்னா 22 ஜூலைக்கு இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அமேசானோட லான்ச்சிங் பேஜ்லேயும் டிஸ்பிளேல இருக்குது, நீங்கள் வேணுனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 29,999, அதாவது 30,000 ரூபாய்க்கு இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். மொபைல் பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.